நான் குண்டடிப்பட்டதுலயும் ஒரு பலன் இருக்கதாங்க செய்யுது. அதுல என்ன பலன் இருக்கு? ஆமாங்க, இவ்ளோ அக்கறையா கவனிக்கிறீங்களே. ஏங்க, என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? என்னது? அதான் கட்சியில மகளிர் அணி தலைவியா யார போடலான்னு இருக்கீங்க? நானும் அதுதான் யோசிக்கிறேன் அபிராமி. நம்ம குடும்பத்துல இருக்காங்கங்கிற அந்த ஒரே தகுதியை வச்சு நமக்கு கொடுத்துடக்கூடாது அபிராமி. அதோட திறமையான பொண்ணாவும் இருக்கணும், மக்கள் செல்வாக்கும் இருக்கணும். சுருக்கமா சொல்லுங்க, சின்னவளா பெரியவளா இல்ல நம்ம பொண்ணா? நீ ஏன் உன் பேரை விட்டுட்ட? நீயும் தேர்தலில் நிக்க வேண்டியதானே? நமக்கு இந்த பதவியெல்லாம் வேண்டாம் சாமி. அது சரி அபிராமி, 3 பேர்ல யாராவது ஒருத்தர் தான் நிக்க முடியும் அபிராமி. துளசி, மீனா, தீபா, உங்களுக்கு யார தலைவி ஆக்கலான்னு தோணுது? இங்க பாரு, நம்ம குடும்பத்துல இருக்கிறவன் தலைவர் ஆனா குடும்ப அரசியல்னு எதிர்கட்சிக்காரன் கிண்டல் பண்ணுவான். ஆனா நாம வேற யாரையாவது நிக்க வச்சோம்னா அந்த திறமையும் தகுதியும் குடும்ப அரசியலுங்கிற வார்த்தையை இல்லாம பண்ணிடும். அதுதான் கொஞ்சம் யோசனையா இருக்கு. என்ன யோசனையா இருக்கு? 3 பேர்ல யாரு திறமையானவங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? அதுதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நல்லா யோசிச்சுதான் முடிவு பண்ணணும். ஆமா, ஒருத்தங்களை தலைவியாக்கிட்டோம்னா மத்த 2 பேருக்கும் மனசுல கவலை இருக்கும்ல. அரசியல்ல அத பத்தியெல்லாம் யோசிக்காதீங்க. அப்படியா? சரி, பார்க்கலாம். பரவாயில்ல, உனக்கும் அரசியல் தெரியுது. நில்லுங்க. என்ன இது? நான் உங்களுக்காக எவ்வளவு வைப்ரண்ட் கலர் ஷர்ட் எல்லாம் எடுத்து வைப்பேன், நீங்க வெளியே போட்டு போவீங்க, எவ்வளவு ஸ்மார்ட்டா இருப்பீங்கன்னு. நீங்க இதுக்கு பதிலா இந்த கருப்பு சட்டையே போட்டுட்டு போறீங்களே, சரியான மரமண்டையா இருக்கீங்களே. இல்ல, பொண்டாட்டிக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுன்னு கொஞ்சம் கூட புரியாதுல? இவ்வளவு நாளா மேடம் மேடம்னு சொல்லி உயிரை வாங்குனீங்க. அதுல இருந்து இப்பதான் நான் உங்களை எப்படியோ வெளியே கொண்டு வந்திருக்கேன். இதுக்கு மேல எனக்கு என்ன கலர் பிடிக்கும், எந்த கலர் ஷர்ட் பிடிக்காது, எப்படி ஹேர் ஸ்டைல் வச்சா பிடிக்கும்னு உங்களுக்கு கிளாஸ் எடுத்துதான் மாத்தணும் போல இருக்கே. ஏற்கனவே இருக்கிறதே இத்தனோட குருவி மாதிரி ஒரு மூஞ்சி, அதுலயும் தாடி மீசன்னு ஏதோ பெரிய சண்டியார் மாதிரி நினைப்பு. அப்பப்ப மீசைய முறுக்கிக்கிறது. இல்ல, உங்களுக்கு நான் எப்போ கிளாஸ் எடுத்து எப்படி மாத்த போறேன்னு எனக்கு புரியல. இதுல 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 நீங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. நீங்க லவ் பண்ணீங்கன்னா நான் லவ் பண்ணணுமா? இருங்க. கதிரு, என்ன ஆச்சாண்டா? அவங்க வீட்டுக்கு வேணா போன் பண்ணி பார்க்க சொல்லேண்டா. டேய், என்னடா ஆச்சு? ஃபோன் போக மாட்டேங்குது. அத்தை கேட்டா அங்க வரலன்றாங்க. பிறந்த வீட்டுக்கும் போகல, போனும் போக மாட்டேங்குது. எங்க போனா? ஒருவேளை அன்னைக்கு கடத்தின மாதிரி யாராவது கடத்திட்டாங்களோ? அபிராமி, பின்ன என்னங்க நினைக்க சொல்றீங்க? நம்ம வீட்லயே தப்புக்கு மேல தப்பா நடக்குது. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. அவ நல்ல விதமா வீட்டுக்கு வந்து சேரணும். ஐயோ கடவுளே. அவங்ககிட்ட சொல்லிட்டு போனாங்களாமா? நீ என் கூட பேசாம இருக்கலாம் சரிதான். இந்த நேரத்துல ஒரு கேள்வி கேட்கறதுக்கு பதில் சொல்லாம இருந்தா எப்படிமா? என்கிட்ட ஒன்னும் சொல்லிட்டு போகல. என்கிட்ட சொல்லி இருந்தா நான் எதுக்கு இவ்வளவு பதட்டமாகறேன்? கதிரு, மீனாட்சி, உங்ககிட்ட ஏதாவது சொல்லிட்டு போனாளா? இல்ல அத்த, அவங்களா நம்ம கிட்ட சொல்வாங்களா?
அவங்க போனா போன இடம், வந்தா வந்த இடம், எல்லாம் அவங்க இஷ்டம் தானே. இல்லங்க, சொல்லாம போயிட்டாங்கல்ல, அதுக்காக தான் சொன்னேன். எனக்கும் வருத்தமா தாங்க இருக்கு. அவங்க தானே சொன்னாங்க எப்பவுமே கேர்லெஸ்ஸா இருக்க கூடாதுன்னு. இப்ப அவங்களே கேர்லெஸ்ஸா இருந்தா எப்படி? ஹலோ ஏங்க இருக்கீங்களா? ஹலோ ஹலோ, யாருக்காவது கேக்குதா? போன் எங்க? இங்கதானே வச்சேன். ஹலோ ஹலோ, யாராவது இருக்கீங்களா? ஏங்க